தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். லாபட்டா லேடிஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதே போட்டியான நெட்ஃபிளிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குவிக் வாட்ச் மூவியா தான் அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படத்துல வந்து ஒரு காமெடி டிராமா ஜானர்ல வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து கிரண் ராவ் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணி ஆமிர் கானோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் வந்த உடனே நிறைய மக்கள் வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து அள்ளி தெளிச்சாங்க இந்த படத்து மேல. இந்த படம் ஓடிடியில் வந்தும் அதே அளவுக்கான ஒரு விமர்சனத்தை வந்து மக்கள்கிட்டேருந்து பெறப்போதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இப்போ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். லாபட்டா லேடிஸ் அதோட அர்த்தம் என்னன்னா தி லாஸ்ட் லேடிஸ்ன்னு அர்த்தம். அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2001 நிர்மல் பிரதேஷ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நிறைய லேடிஸ் வந்து கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா முக்காடு மாதிரி, அதாவது ஊரோட ட்ரெடிஷன், அவங்க மூஞ்சை வந்து மறைச்சிட்டு தான் அவங்க கல்யாண ஹஸ்பண்ட் கூட ஒரு இடத்துக்கும் அவங்க போறது இல்லை வெளில யார்ட்டையும் தலை காட்டும் போது அவங்க ஆரத்தி எடுக்கிற வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அதான் அவங்க ஊரோட ட்ரெடிஷன். அப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட இன்னொரு ஊருக்கு வந்து அவங்க டிராவல் ஆகி போறாங்க. அப்படி போறப்போ ட்ரெயின்ல வந்து அவங்க கப்பல் மாறிடுறாங்க. என்னன்னா அதே ட்ரெயின்ல வந்து நிறைய கப்பிள்ஸ் வராங்க. அங்கே எல்லா கப்பிள்ஸுமே அந்த ஊரோட ட்ரெடிஷன் படி எல்லா லேடிஸுமே வந்து முகத்தை மறைச்சிட்டு அந்த முக்காடு மாதிரி ஒரு விஷயத்த வந்து அணிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல வந்து கப்பல் மாறிடுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் தீபக்ங்கிற விவசாயி அவரோட மனைவியை தேடி கண்டுபிடிச்சாரா, அந்த தொலைஞ்சு போன மனைவியை வந்து அவர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, அவங்க தொலைஞ்சு போன மனைவி வந்து என்னென்ன மாதிரியான சிக்கல் அனுபவிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் திருப்பி ரீச் பண்றதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க படத்தோட டைட்டிலுமே அதான், தி லாஸ்ட் லேடிஸ், தி லாபட்டா லேடிஸ் அப்படிங்கிறதும். ஸோ இப்படி தான் அந்த படத்தை வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த படத்தோட டேரக்டரான கிரண் ராவ் தான். கிரண் ராவ்னோடனே இவங்க லேடியா ஜென்னா இதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன யாராக இருப்பாங்க அப்படின்னா இவங்க ஒரு லேடி. எஸ், ஒரு லேடி டேரக்டர். லேடி டேரக்டர் நம்ம பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு கதையை தான் இவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ஒரு ஃபெமினிஸ்டிக் வியூ வந்து இந்த படத்து மேலே இருக்குது. ஏன்னா ஒரு ரூரல் ஏரியாலேருந்து வந்து இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறத ஒரு படமாக்கப்பட்டு அந்த படத்தை வந்து நமக்கெல்லாம் காட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத அப்படியே வந்து அவங்க நினச்ச ரைட்டிங்கில் கொண்டு வந்த விஷயத்த அப்படியே வந்து அவங்க ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தவித டவுட்டுமே இல்லை, அவங்க ஒரு டேரக்டராக வந்து இந்த மூவியை சூப்பராக அவங்க நினச்ச மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லாம் பார்க்கும்போது இப்பா சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து யார் எழுதுனா பைலப் கோஸ்வாமி தான். இவரோட ஸ்டோரியிலேருந்து தான் வந்து எடுத்து இந்த படத்தை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னேகா தேசாய்ங்கிறவங்க இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த மூவிக்கு வந்து டைலாக் ரைட்டராகவும் இருந்திருக்காங்க. என்றைக்குமே உங்கள் கனவுக்காக வருத்தப்பட்டுறாதுன்னு சொல்கிற டைலாகாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்ப பிரச்சனையை வந்து அரசியல்வாதிகள் எப்படி தன்னோட மேடை அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்கிற விஷயமா இருக்கட்டும், இப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தை வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அதை ஒரு டேரக்டராக வந்து அவங்க ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தன்னோட கனவை நோக்கி ஓடும்போது அந்த கனவுக்கு இடையில கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்து அந்த கல்யாணம் பிடிக்காம போய் அது வேற ஒரு குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணுது அவங்களாலங்கும் போது அந்த குடும்பத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு திருப்பி தன் கனவுக்காக ஓட தொடங்குற இடத்துலேருந்து அந்த கதையை முடிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லைனா தான் குடும்பத்திலேருந்து நம்ம விலகி வந்துட்டோம், நம்மளை வந்து ட்ரெயினில் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம், நம்மளை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஃபேமிலியோட இணையும் போது இன்னொரு பொண்ணோட பழியை சொல்லும் போதும் இந்த ரெண்டு இடத்துலையுமே இருந்தாங்க ஒரு மிட் பாயிண்ட் வைக்கிறாங்க. அது ஒரு சேர்க்கிற இணைப்புன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, கனெக்ஷன் பாயிண்ட்டு. அது ரொம்ப சென்சிபிளாக எடுத்திருந்தாங்க. ஒரு லேடி டேரக்டராக இருந்து ஒரு பெண்கள் சைட்லேருந்து உங்களோட வழினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ண விதம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய ஹிந்தி மூவிஸாக இருக்கட்டும், இல்லைனா தமிழ் மூவிஸாக இருக்கட்டும், இல்லை மலையாள மூவிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரூரல் சைடில் உள்ள ஒரு வில்லேஜ் சைடில் உள்ள நிறைய விஷயங்களை வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து எடுத்து சொல்கிறதே கிடையாது. ஆனால் அந்த விதத்தில் வந்து ஒரு டேரக்டராக இவங்க வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான விஷயமா தான் இருக்கும். எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப அழகாக வந்து இவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்குறாங்க. அந்த சேர்க்குற இடம் தான் படத்தோட முடிவாக இருக்குது. 2.5 மணி நேரம் உட்காந்து நம்ம படத்தை பார்க்குறோன்னா அந்த படத்தோட முடிவில் வந்து ஒரு லெசன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த படம் வந்து அங்கே தான் ஜெயிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க டேரக்டராக இந்த படத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற படமாக 2024 இதுக்கப்புறமும் நிறைய படங்கள் வரலாம், இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மூவியாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டேரக்ஷனும் இந்த படத்தோட டேரக்டருமே சொல்லலாம். ஸோ அடுத்த இந்த படத்தில் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி நடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தீபக் வந்து இந்த படத்தில் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து காணா போயிட்டாங்க. காணா
போனதுக்கு அப்புறமா அவர் எவ்வளோ துடிப்பாக ஒரு ஒய்ஃப் தேடுறாருங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து அவரோட இன்னசென்ஸ் கலந்த அந்த தேடல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக அவர் ஆக்ட் பண்ணி காட்டியிருப்பாரு. நிறைய இடத்துல வந்து இந்த மனுஷனோட கேரக்டர் என்னதாங்க அவர் சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக அவர் போர்ட்ரே பண்ணி காமிச்சிருப்பாரு. நிறைய விஷயங்கள் லீக் பண்ணால் இந்த படத்தோட நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வந்து உடஞ்சு போயிடும். அதே மாதிரி ஜெயான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட கனவுக்காக வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓடும்போது தான் இன்னொரு ஃபேமிலி வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கும்போது அதையும் அவங்க சரி பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்காகவும் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, தன்னோட கனவுக்காகவும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க. அடுத்த மஞ்சுமாயின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் வந்து அந்த ஸ்வீட்ஸ் சாட்ஸ் எல்லாம் வித்துட்ருக்க ஒரு ஷாப் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அவங்க வந்து எப்படி அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து அவங்க வீடு போய் சேர்ந்துட்டான்னு அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், ஒரு ரகடா இருக்க பாட்டி வந்து கடைசியில் எப்படி ஒரு ஸ்வீட்டான ஆளை மாறுறாங்க அப்படிங்கிறத வந்து கடைசியில் அவங்க ஸ்வீட் சாப்பிட்றத வச்சு அங்கேருந்து அந்த கதை வந்து அந்த கேரக்டர் வந்து எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு டெப்த் இருக்கு. அதே மாதிரி சோட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரும் ரொம்ப அழகாக வந்து அந்த பொண்ணை பாதுகாத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு போர்ட்ரேல் தான். முக்கியமாக இந்த கேரக்டர் எல்லாரையும் தாண்டி ஃபூல்னு, அதாவது இந்த காணா போனாங்க இல்லையா ட்ரெயினில், அந்த பொண்ணோட கேரக்டர் தான் உண்மையாகவே ரொம்ப அழகாக வந்து அவங்க கேரக்டர் வந்து அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட வரும்போதாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க காணா போய் அவங்க வந்து திருப்பி எப்படியாவது அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட மாட்டோமாங்கிற வெறி இருக்குல்ல, இந்த வெறி தான் மச்சான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்மெல்லாம் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற மாதிரியான பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் தான். ஃப்ரம் தி ஸ்டார்ட்லேருந்து டு என் வரைக்கும் சூப்பரான பெர்ஃபார்மராக தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ரவி கிஷன் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருவார். ஸோ அவருமே வந்து அந்த சட்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குற இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு விளையாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதே மாதிரி காசுக்காக என்ன வேணால் ஒரு போலீஸ்காரன் பண்ணுவான்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் கடைசியில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் பாருங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், உண்மையாகவே பயங்கர ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கதையை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலியும் இந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்க போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நீட்டாக ரொம்ப தெளிவாக பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த படத்தில் வேறு ஏதாவது குறைகள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் என்ன குறை சொல்ல முடியும்? இவ்வளோ அழகாக நீட்டாக ஒரு கதை எடுத்து ரூரல் ஏரியா சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு நிகரான சம்பவம் அவங்க எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் உண்மையாகவே இந்த சம்பவங்கள் நிறைய ஊர்களில் நடந்துட்டு தான் இருக்குங்கிறத இந்தியாவுடைய நிறைய கிராமங்களோட முகத்தை வந்து பிரதிபலிக்கிற ஒரு கதையை தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே அவங்க வைக்காது தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக நமக்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு படத்தை தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.